அதுதான் டார்க் ஐலாண்டா? ஆமா, கருப்பு கண்ணாடி அந்த தீவுலதான் பதுங்கி இருக்கு. வெளிச்சம் அதிகமா இருக்கிறதுனால இங்கேயே இருக்கலாம். இருட்டினதுக்கு அப்புறம் நாம அங்க போகலாம். அப்ப நம்ம போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுடலாமா? இந்தா. இது என்னது? எப்பவுமே நீ எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கியே. நம்ம மத்த விஷயங்களை ரெடி பண்ணலாமா? வா போலாம். டார்க் ஐலாண்டா? என்னுடைய அப்பா கண்டிப்பா அங்கதான் இருப்பாரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்க அப்பா எல்டோபாவா இருக்க முடியாது. ஜேசன், இங்க வா. வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு. இருறேன், வந்துடுறேன். networkhamilton.blogspot.in ஒரு மீன் கிடைச்சு. ரொம்ப பெருசா இருக்கு போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு ஜேசன். கண்டிப்பா. இதோட வாசனை செமையா இருக்குப்பா. என்ன மன்னிச்சிரு டோர். உனக்குதான் நன்றி சொல்லணும். உண்மையிலேயே நீ நல்ல காரியம் செஞ்சிருக்க. ரொம்ப நன்றி. சரியா சொன்ன. ஆமா டெட்டோ, இது ஒரு பரிசா எடுத்துக்கோ. ஒரு பக்கம் பார்த்தா டெட்டோர் ஒரு பெரிய ஆளா போல இருக்கு. பெரிய அண்ணன் பண்ணாதீங்க. என்ன புடிச்சதா? எல்லாருமே இத கொஞ்சம் பாருங்க. இது நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? கடல் வழியா தான் அடிக்கடி அந்த தீவுக்கு நீ போயிட்டு வருவியா? இல்ல, அதுக்கு வேற வழி இருக்கு. இங்க இருந்து கருப்பு கண்ணாடி இடத்துக்கு போக. இது வேற வழி இருக்கா? ஆமா, நம்ம அப்படி போனா சீக்கிரமா அங்க போய் சேர்ந்துடலாம். நிஜமாவா? அப்பயே அந்த ஈஸியான வழிய பத்தி எங்க கிட்ட முதல்லயே சொல்லல. சௌகரியமா இருக்கும், ஆனா பாதுகாப்பா இருக்காது ஜேசன். ஆமா, அதுதான் உண்மை. அவங்க எப்பவுமே டார்க் ஐலாண்ட்ஸ் டெலிபோர்டேஷன் பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஜாகிரதையா இருக்கணும். அதனால அந்த வழி ரொம்ப ஆபத்தானது ஜேசன். அதெல்லாம் சரிதான், ஆனா நீ சொன்ன அந்த இடம் எங்க இருக்கு? இங்கதான் பக்கத்துல இருக்கா? ஆமா, அதோ அந்த இடத்துலதான். என்ன வெளிச்சாது? அதுகிட்ட போகாத கிங் ஜார்ஜ். இந்த வழியா தான் நாங்க எப்பவுமே அங்க போவோம். எது இந்த வழியாவா? என்ன சொன்ன? நாம யார் கண்ணிலையும் படவே கூடாது. இருட்டினதுக்கு அப்புறம் நாம அந்த கடலை தாண்டி அந்த பக்கம் போறோம். இது வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. யார் கண்ணிலையும் படாம நாம அந்த தீவுக்கு போய் சேர்ந்துட்டோம்னா ரொம்ப நல்லது. நான் முன்னாடியே எதிர்பார்த்தேன். அதோ கிளம்பி வந்துட்டாங்க பாரு. கருப்பு கண்ணாடி அங்கதான் இருக்கானா? சரி, பாத்துடலாம். அதுக்கு என்னன்னு பாரு கிங் ஜார்ஜ். எஸ் பாஸ். அடேங்கப்பா, அது பபிள் ஆச்சே. லாட்டோப்பா அதுக்குள்ளதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க லாட்டோ பண்ண சொல்லவே கூடாது. என்ன தேடி நீங்களே இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா? சும்மா விட மாட்டேன். ஃபயர் பபிள். மிசில்ஸ் அனுப்பிருக்காங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நான் இங்க இருந்து தப்பிச்சிடுறேன்.
வேகமா வந்துட்டு இருக்கு. நம்ம மேல பற்ற கூடாது. ஜேசன், எழுந்துரு ஜேசன். ஜேசன், லைவ், எழுந்துரு சீக்கிரம். இசபெல், எழுந்துரு. கழுத்துறது பாருங்க. டாபி, டாபி. அட, இது பார்க்கவே நல்லா இருக்கு. எனக்கு அடிச்சிடாத. வெடி விபத்துக்கு அப்புறம் நாம எல்லாரும் கரைக்கு வந்து சேர்ந்துட்டோம். சரி, யாருக்கு எதுவும் ஆகல? எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? Tune Network Hamilton.blogspot.in. ஆமா, நாம இப்ப எங்க இருக்கோம்? இது கண்டிப்பா ரெட் ஹாதான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இது ப்ளூ லேண்டோடைய பகுதியா? அதான் தெரியல, ஆனா எனக்கு அப்படி தோணல. நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா? எனக்கு என்னவோ இந்த இடம் ப்ளூ லேண்டோட ஒரு பகுதின்னு தோணல. என்னால ஒரு விஷயம் சொல்ல முடியும், இது கருப்பு கண்ணாடி இடம் இல்ல. கண்டிப்பா. ஆமா, இது கண்டிப்பா அந்த இடம் இல்ல. அப்ப இது எந்த இடம்? இந்த இடத்த பத்தி நினைச்சாலே வித்தியாசமா ஃபீலிங் ஏற்படுது. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த இடம் வந்து சீக்கிரம் சொல்லு டாபி. இது ஒரு டவுன். இங்க நிறைய ஜனங்க இருப்பாங்க. இது ஒண்ணும் ஒதுக்கப்பட்ட தீவு இல்ல. சரி வாங்க போலாம். ஒரு நிமிஷம் ஜேசன், ஒருவேளை இவங்க கூட கருப்பு கண்ணாடிக்கு சேர்ந்தவங்களா இருக்கலாம். சரியா சொன்ன. ஏய், கவலைப்படாதீங்க, நாங்க ஒண்ணும் வெளியாளுங்க இல்ல. நாங்க வழி தவிர இங்க வந்துட்டோம். எங்க இருக்கோம் நாங்க தெரிஞ்சுக்கணும். என்ன இது? இந்த இடத்த நான் ஏற்கனவே பாத்திருக்க மாதிரி தோணுது. டாபி, அங்க பாத்தீங்க, அந்த லேடி நம்மள ரொம்ப நேரமா முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜாகிரதை, அவங்க கையில ஒரு ஆயுதம் இருக்கு. டாபி, டேனா, இந்த வாசனை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கும் தான். இது நம்ம அம்மாவோட வாசனை. அம்மா. டாபி, டேனா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? என்ன அப்படின்னா இவங்க? ஆமா, அம்மான்னு தான் சொன்னாங்க. அம்மாவா? இதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவங்க காணாம போனதுக்கு அப்புறம் நான் எல்லா இடத்துலயும் தேடினேன். அன்னைக்கு போனவங்க தான் திரும்ப வரவே இல்ல. எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு நம்ம காட்டு பகுதி போயிருந்தோம். அதாவது வழக்கம் போல போனோம். ஏய், நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா இரு, ஒரு நிமிஷம் இரு. இது கொஞ்சம் பாரு. கண்ணாடியா? ஆமா, இது அழகா இருக்குல்ல? அம்மாக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் தான் கருப்பு கண்ணாடி, எதிரின் அரசன். அது பேசுச்சுல. உங்களோட ஒரு ஆசை நிறைவேறும், எது வேணாலும் கேட்கணும். எங்க ஆசையை நீ நிறைவேற்றுவியா? நான் வேணா ஒண்ணு கேக்குவா? இது அந்த பழைய கதையில எல்லாம் வர மேஜிக் மாதிரி இருக்கும் போல. நான் உங்க
ஆசையை நிறைவேற்றுறதால என்னோட கோரிக்கையை நீங்க நிறைவேற்றணும். கோரிக்கையா? இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்க என்னுடைய நண்பர்களாகணும், அவ்வளவுதான். நாங்க உன்னோட நண்பர்களா இருக்கணுமா? சரி சரி, நாங்க உன்னோட நண்பர்களா இருக்கோம். கொடுத்த வாக்க மாத்த மாட்டீங்கல்ல? நல்ல விஷயம். உங்க விருப்பத்தை சொல்லுங்க. டேனா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ என்ன வேணாலும் கேளு, யோசிக்காம கேளு. சரி, எங்களோட விருப்பம் சுவையான உணவு, அதாவது ஃப்ரீயா இருக்கணும். எல்லாமே உங்க விருப்பத்தை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு நண்பனாக இருக்கிறேன்னு சொன்ன வாக்குறுதியை மறந்துடக்கூடாது. நீங்க என் கூடவே இருப்பீங்க, என்னோட ஏஜென்ட். அப்படிதான் கருப்பு கண்ணாடி எங்க 2 பேரையும் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். ஆமா, நான் விட மாட்டேன். அவன் எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டான். அவன் எங்களுக்கு சுவையான உணவை தரல, ஒரு வாட்டி கூட தரல. நீ அதனாலதான் கோவமா இருக்கியா? டேனா, டாபி, நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? அது அப்பா. அப்பா, நீங்க திரும்ப வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பசங்க தான் டேனாவையும் டாபியவும் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கங்க. இந்த பசங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிமா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன்பா, அந்த மீனை கொஞ்சம் உள்ள கொண்டு வாங்கல. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போற பரிசு. இதை நீங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க நான் நம்புறேன். என்ன நான் சொல்றது சரியா? நிஜமாவா? மறுபடியும் மீனா? சாப்பிட வேற ஏதாவது இருக்கா? நாங்க நேத்து தான் இதை சாப்பிட்டோம். இந்த மீனை நானே புடிச்சிட்டு வந்திருக்கேன், அதனால இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஹே, கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே உங்க அப்பா உனக்கு கிடைச்சிருவாரு. நன்றி நன்றி இசபெல். இந்த இடம் ரெட் ஓக்கும் சொந்தம் இல்ல, ப்ளூ லேண்டுக்கும் சொந்தம் இல்ல. இது ஒரு வித்தியாசமான இடம். நீங்க எப்ப வேணும்னாலும் இந்த இடத்துக்கு திரும்பி வரலாம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க எப்ப வேணும்னாலும் இங்க வரலாம். இன்னைக்கு ராத்திரி நீங்க தங்கிட்டு போலாம்ல? நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்டான வேலை இருக்கா, நாங்க அங்க போய் ஆகணும். நாங்க போயிட்டு வரோம். எங்களுக்கு கொடுத்த சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, ஜாக்கிரதையா இருங்க. நான் அவங்கள வழி அனுப்புறேன். நானும் வரேன். Tune Network Hamilton.blogspot.in இனிமே நம்ம ஆளுக்கு ஒரு பக்கமா வேற ஒரு வழியில போக போறோம். ஆமா, இதுக்கு மேல எங்களால மேக்கடம் ஓவர்டைம் பண்ண முடியாது. ஆமா ஜேசன், எங்களோடத நீயே வெச்சுக்கோ. இத நானே உனக்கு திரும்ப தரேன் இசபெல். தேங்க்ஸ். கருப்பு கண்ணாடி, இனிமே உங்க மேலேயே கை வைக்க கூடாது, என்ன? சரியா சொன்ன. குட் பை மோகன், காஞ்சி, ஆண்ட்ரூ மேஜிஷியன், அப்புறம் நீயும் தான் டொர்னேட்டோஸ். கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குட் பை ஃப்ரெண்ட்ஸ். டாபியும் டெய்னாவும் நம்ம கூட இருக்கும்போது ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நம்ம கூட இல்ல, இந்த இடமே அமைதியா இருக்கு. ஆமா, நம்ம அந்த இடத்த நெருங்கி வந்துட்டோம் போல இருக்கு. மறுபடியும் இந்த மெக்காடிமோஸை எங்க மறைச்சு வைக்க முடியும்? என்ன செய்ய? யாரோ நம்மள பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அங்க யாரோ ஒருத்தர் என்னதான் தேடிட்டு இருக்காங்க. நீதானா அது? ஜேசன், கண்டிப்பா இன்னைக்கு நான் உன்னை தோக்கடிச்சிருவேன், இது உறுதி. சரியா? யகா. ஓ, என்னோட பலசாலியான பபுள். Carry on, மெக்காடிமோ, போ.
ரொம்ப பலசாலியாவும் இருக்கும் மோசமாவும் இருக்கும். 2 பேரும் ஒன்னா சண்டை போட வந்திருக்காங்கன்னா இப்ப நம்மளால ஒண்ணுதான் செய்ய முடியும். புது மெக்காடி முதல்ல நம்ம யூஸ் பண்ணணும். சரி, ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒன்னா சேர்ந்து போராடுவோம் வா. மெக்காடி மோகோ. அப்படிதான். விடாத ஸ்பின். நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இசபெல். நல்ல ஐடியா. நாங்களும் கிளம்புறோம். மெக்காடி மோகோ. உன்னோட மொத்த சக்தியை காட்டு மெரினாய். மெக்காடி மோகோ. நாம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் எல்டோபோ. நான் தோத்துட்டேன்னா என் ஸ்பிங்ஸ நீயே வச்சுக்கோ. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேனா நீ உன்னுடைய முகமூடிய கழட்டணும். என்ன ஜேசன்? ஒத்துக்கிறேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டு நீ என்ன ஜெயிக்க முடியாது. தொடர் தாக்குதலுக்கு தயாராகிரு. மால்டி அட்டாக். இதுக்கெல்லாம் பயப்படால் நான் இல்ல. இப்ப என்ன பண்ற நீயே பாரு. கல்மழை பொழியட்டும். இது என்னோட turn. புயல் வேகத்தில் தாக்குதல் பண்ணு. டைம் அட்டாக். எல்லாமே எதிர்மாறா நடக்குது. எனர்ஜி ஆஃப் டார்க்னஸ். டார்க் ஷேடோ. சக்தி என்னன்னு காட்டு. ட்ரிபிள் ஸ்பியர். ஓகே, மம்மி ட்ரூபர்ஸ் வந்து அவனை போய் தாக்குங்க. தாக்குதலுக்கு தயாரா. முடிஞ்சதை எதிர்கொள்ள. படத்தை பயன்படுத்து. அவனை தாக்கு. ஷீல்ட் ப்ரொடெக்ஷன். ஷீல்ட் கொடு. அடிச்சு துவம்சம் பண்ணு. ஜாகிரதை மாமாரோ. தோக்கிறதுக்கு நீ ரொம்ப அவசரப்படுற போல இருக்கு. உங்க எல்லாரையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவேன். கவலைப்படாத. இதுதான் என்னோட கடைசி தாக்குதலா இருக்க போகுது. இறுதி தாக்குதல். Burning Fireball. Triple Fire. ஒரே நேர தாக்குதல். Network Hamilton.blogspot.in. இறுதி தாக்குதல். உன்னுடைய முழு சக்தியை வச்சு போய் அவனை தாக்கு. என்னோட கட்டளையை நான் நிறைவேற்றேன்.
1 ஸ்பின்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எனக்கு தோணல. ஆமா, நம்ம இப்பவே போய் ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, இறுதி தாக்குதல். ஆரோ பிரேஸ், ஆரோ தாக்கட்டும். இறுதி தாக்குதல். முழு பலத்தை பயன்படுத்த பாறைகளால தாக்கு. அந்த இடத்துல எப்படி இவ்வளவு போக? ஜேசன், போட்டி முடிஞ்சதா? நீ சொன்னபடியே என்ன தோக்கடிச்சிட்ட. அடுத்த தடவை உன்னால ஜெயிக்க முடியாது. அடுத்த தடவை உன்னை கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். அது என்னுடைய அப்பாதான். Toon Network Hamilton.blogspot.in